அனைவருக்கும் வணக்கம். நான் வல்லரசு கட்சிக்கு ஆதரவு தேடி தான் கேட்டு உங்ககிட்ட வீடியோ பேசுகிறேன். நான் போடுற நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பேச போகிறேன்னா, நிறைய ஆள் நல்ல மனிதர்கள்லாம் இறந்துட்ட அப்புறம் அவங்கள பற்றின கமெண்ட்டு, அவங்க பற்றின இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட சமீபத்தில் விஜயகாந்த் இறந்துட்டார். அவர் நல்ல தலைவன் இழந்துட்டார், நம்ம அந்த நாடே நல்ல தலைவன் இழந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய ஸ்டேட்டஸு நிறைய ஃபீல் பண்ணி, உண்மைதான் அது. ஆனால் வாழ்கிற காலத்தில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு நீங்கள் பாருங்கள். வெறும் விஜயகாந்த் தான் இல்லை, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு மனிதரை இயங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. தனி மனிதனாக கூட ஏதோ அவங்களால முடிச்ச புரட்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வாழ்கிற காலத்தில் எந்த மனிதனும் ஆதரவு கொடுத்த மாதிரி நான் பார்க்கல. அப்படி இருந்திருந்தா பாரதியார் வாழ்ந்த காலத்திலேயே ஜாதி மதம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் இருக்கிற காலத்தில் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் அவருக்கு சேர்ந்தது. அவர் கட்சி நடத்துறதுனால தெரியல, அவர் கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க எத்தனை பேர் கட்சி நடத்தி தலைவராக வரல. ஆனால் அட்லீஸ்ட் அவர் சொல்கிற புரிஞ்சுக்கிட்டு மனுஷன்லாம் ஒன்றும் சந்தோஷமாக வாழ வந்தோம், ஜாதி தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்லின்னு அவரை இருக்கிற காலத்தில் எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போலாம் நிறைய மீசையெல்லாம் முறுக்கிட்டு முண்டாகசு கவிஞன் அவரோட பாட்டு கவிதைலாம் எழுதி செத்து போயிட்டு அவரை பற்றி பேசியோ இல்லோட அவரோட செயல்பாடுகளில் பேசி இப்பயும் பேச்சு வழக்கில் தான் இருக்குதுன்றேன். அவரை முழுசாக ஒத்துக்கிட்டா இங்கே இருக்கிற எல்லாருமே ஜாதி மதத்தை பார்க்கக்கூடாது, ஜாதிகள் இல்லைன்னு பாப்பான்னு சொன்னவர்கிட்ட அவரை ஒத்துக்கிட்ட ஒரு தலைவர் கூட சொல்கிறாரு, என் மகளெல்லாம் அவரை மாதிரி கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவர் ஏன் இந்த பாரதியாரை பின்பற்றணும்? பாரதியார் தான் இல்லைங்க, பெரியாரும் கூட அப்படிதான். அவர் பெரியார் கடவுளுக்கு எதிரானவரான எனக்கு தெரியல, ஆனால் இந்த கடவுள் பேரை சொல்லிட்டு ஜாதி மதத்தை இப்படி வச்சுக்கிட்டு கொடுமையாக இருக்கான், மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போடுறான்ட்டு. அப்போ அவர் இருந்த காலத்துலேயும் எவ்வளோ பேர் ரொம்ப முடியாத காலத்துலேயும் மைக்கு பிடிச்சி ஊர் ஊராக அலைஞ்சு அவரோட கொள்கையெல்லாம் சொல்கிறாரு, மனுஷன் ஒன்றா இருங்க சந்தோஷமாக இருங்கன்ட்டு. நீங்கள் பார்க்குற நிறைய தலைவர், காமராஜர் ஆகட்டும், கக்கன் ஆகட்டும், நல்ல மனிதர்கள் வாழ்ந்துட்டு போனாங்க. இப்போ சமீபத்தில் அப்துல் கலாம் ஐயா ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்ல வந்தாங்க? ஜாதி மதம் தேவையில்லை, மனுஷன் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலான்ட்டு. இப்போ அப்துல் கலாம் ஐயா என்ன மதம் என்ன ஜாதி? இல்லை காமராஜர் என்ன மதம் என்ன ஜாதி? பெரியார், பாரதியார், இப்போ போன விஜயகாந்த், இப்போ ஏன் உங்களுக்கு ஜாதியெல்லாம் கணக்கு தெரியல? அப்போ நீங்கள் எப்படின்னா, யாரோ ஒரு தலைவரை பெரிய ஆள் செத்து போனப்புறம் நம்ம மாலை போட்டு அவரை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டா போதும், கேட்டால் அவரை பின்பற்றுறேன் நான் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பர்சனலில் பார்க்கும்போது ஜாதி மதம் பேசி பிடிவாதமாக இருக்கீங்க. அப்போ இருக்கிற காலத்தில் ஒரு மனுஷனை ஆதரித்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆதரிச்சாதானே இந்த நாடு நல்லா இருக்கும். இருக்கிற காலத்தில் ஆதரிக்காமல் நாடகம் ஆடிக்கிட்டு இவர் எத்தனை பேர் எதிர்த்தாங்க விஜயகாந்தை? எத்தனை பேர் பெரியாரை எதிர்த்திருப்பாங்க? எத்தனை பேர் நல்லா வாழணும்னு நினைச்ச மனிதர்கள்லாம் எதிர்த்திருப்பாங்க? உங்களுக்கு புரியலையா? அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு நாடக பாவத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே நான் ஒன்றை செய்வேன், வெளியே ஒரு 100 பேருக்கு முன்னாடி ஜாதிலாம் தேவையில்லை, பாரதியார் பெரியார்னு சொல்லுவேன். அப்படி தானே? நீங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணலாம், பாரதியாரை ஃபாலோ பண்ணலாம், இல்லை காமராஜர் ஐயாவை எல்லாரையும் ஃபாலோ பண்ணுறீங்களே, என்ன நீங்கள் கடைசியாக ரிசல்ட் உங்கள்கிட்ட? யாரையாவது எதையாவது கட்டி வச்சு எப்படியோ போகணும்னு சொல்லலைங்க. ஜாதி மதம் தேவையில்லைன்னா தேவையில்லை தானே. அதை பிடிவாதமாக வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்கன்னா, இவர் நல்ல தலைவர். ஜாதி மத பற்றாளர் எதுக்கு அவரை நல்ல தலைவர்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு ஜாதி மதம் தான் பிடிச்சிருக்குல்ல, அப்போ அவர் கணக்குப்படி எதிராளியில் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வல்லரசும் என்ன சொல்கிறோன்னா, ஜாதி மதம்லாம் பார்க்க தேவையில்லை, மனுஷன் ஒன்று எல்லாரும் சந்தோஷமாக இருக்குது, இதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா உலகமயமாக ஆயிடுச்சு காலம். இந்த காலம் நீங்கள் தனித்து வாழ முடியாது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா மதம் பிடிச்சிக்கிட்டு வெறியாக இருக்காங்க. இப்போ ஒருத்தர் இனம் பிடிச்சிக்கிட்டு தமிழ் இனம் எங்கள் இனம்ட்டு ஒருத்தர் வெறியாக இருக்கார். அவருக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ உங்கள் முன்னாடி வாழ்கிறாங்களே, இப்போ ஓட்டு கேட்டு வர்றாங்களே, அவர் பெரிய ஆளால் நீங்கள் பேசிக்கிறீங்க. தமிழ்னு வெறியாக ஒருத்தர் கத்துறாருன்னா நீங்கள் தமிழ் வெறியோடு இருந்தீங்கன்னா, ஹிந்தி இங்கிலீஷு இல்லாட்டி உங்களை மாதிரி வர்றவங்ககிட்ட, காசு வாங்குறவங்ககிட்ட, இல்லை போகிறவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ் வெறியாக இருக்குன்னா தமிழ்கிட்ட மட்டும் பேசிட்டு தமிழ் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு இருக்க முடியுமா உங்களால்? அப்படி காலம் இல்லைல்ல. அது மாதிரி தான் இந்து மதம் பெருசுன்ட்டு மேலே இருக்கிற இடம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்து மதக்காரங்கூடைய உறவாடுறீங்க, வேறு முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாரு கூட நல்லா அன்பாக உறவாடுறீங்களே, அப்புறம் எதுக்கு இவங்களுக்குலாம் நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்க? நீங்கள் எனக்கு என்னென்னா, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது பிரச்சனை இல்லை, உங்களை முழுமையாக வெளிப்படுத்துங்க. உண்மையாகவே உங்களுக்கு ஜாதி மதம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி யாருன்னா இறந்துட்டா நீங்கள் டைலாக்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி அவர் நல்ல தலைவர், நாடே அழுகுது உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போ விஜயகாந்த் ஜாதி மதம் கடந்து பார்த்தவர் தானே. அவர் இருக்கையில் எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க? அவர் ஜாதியெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க.
அவர் எந்த ஊருக்காரு, என்ன ஜாதிக்காருன்னு. நல்ல மனுஷன் பார்க்கல. அப்போ நீங்கள் இப்போ கூட இன்னும் வர்ற தலைமுறையில் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வல்லரசு ஜாதி மதம் பார்க்காது, மனுஷன் ஒன்று, எல்லாம் சந்தோஷமாக இருக்க என்ன ஐடியாவோ அதெல்லாம் உங்ககிட்டையும் கேட்குறோம். நாமளும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஒன்றா சேர்ந்து ஒரு பயணம் பண்ணலாம், இந்த மனித கூட்டத்தை நல்லாக்கலாம். இதுதான் ஒரு நல்ல வழி. மற்றபடி எதை சொன்னீங்கனாலும் மதத்து பேரில், ஜாதி பேரில், மொழி பேரில் எதே பேசுனீங்கனாலும் பிரிவினைவாதம் வந்துடும், பெரிய சண்டையாயிடும். அப்போ பெரிய வன்முறைக்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனசுலையும் வெளியே ஒன்று பேசிட்டு உள்ளே ஒன்று வச்சுக்கிறனால தான். நீங்கள் அதை ஜாதி மதம் ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாம் மனுஷன்னு பாருங்கள் அப்படி சொல்லுது வல்லரசு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இது மாதிரி அவங்கெல்லாம் எப்படி கொடி பிடிச்சிக்கிட்டு இல்லாட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு பரப்புரை பண்ணிட்டு அலைஞ்சாங்களோ அவங்களால முடிஞ்சதை வாழ்ந்த காலத்தில் பாரதியாரோ, பெரியாரோ, காமராஜரோ, இல்லாட்டி இப்போ வாழ்ந்த விஜயகாந்த் ஐயாவோ எல்லாருமே எப்படி கொடி பிடிச்சி அளந்தாங்களோ அது மாதிரி உங்ககிட்ட நாங்கள் கொடி பிடிச்சி அளந்துட்டு அப்புறம் நாங்கள் சாகிற காலத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சிலை இல்லாட்டி எங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருவீங்க. நல்ல மனுஷன், இவர் நாடே இழந்துருச்சுங்க. அதை நாங்கள் விரும்பலை. எங்கள் கண்ணுக்கு முன்னாடி உண்மையாகவே ஜாதி மதமற்ற சமூகம் உருவாகணும். மொழி, இனம், மனிதனில் பிரிவினைவாதம் எது இருக்கக்கூடாதுன்னா, ஏன் நான் இந்த ஜாதி, நான் இந்த மதம், நான் இந்த மொழி, நான் இந்த இங்கிலீஷ்காரன், தமிழ்காரன், இந்த மாதிரி இல்லாமல் மனுஷனை நேசிக்கிற மாதிரி நாங்கள் நேராக பார்க்கலான்னு விரும்புகிறோம். அதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம். நாங்கள் பார்க்க அது மாதிரி எந்த கட்சியும் தொடங்கலை. அது மாதிரி இருந்த கட்சியெல்லாம் மக்கள் பெருசாக ரெஸ்பான்சிபிள் பண்ணல. போனதெல்லாம் போகட்டும். இப்போ கூட நம்ம பார்த்த ஏற்கனவே வாழ்ந்தவங்கெல்லாம் பார்த்ததெல்லாம் இப்போல்லாம் நம்ம போய் அவங்கள தோண்டி எடுத்தால் பேச முடியும். பாரதியார் நல்ல மனுஷன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு, ஜாதி மதம் கூட சொல்கிறாரு. பெரியார் நல்ல மனுஷன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு, ஜாதி மதம் கூட சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குற யார் அப்துல் கலாம் ஐயாவோ எல்லாருமே நீங்கள் பார்க்குற இன்னும் நிறைய பேர் நான் சொல்ல முடியும். தோண்டி எடுத்து அவங்களுக்கு ஓட்டு கேட்க முடியுமா? நாங்கள் இல்லை அவங்களுக்கு ஆதரவு தெரியும்னு சொல்ல முடியுமா? இல்லை நாங்கள் செத்துட்டப்புறம் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு என்ன ஆகும்? நாங்கள் செத்து வல்லரசு சம்மந்தமான கொள்கை பரப்புறவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் கூட்டம் இருக்கிற தலைவர் எல்லாருமே சேர்ந்து இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். போய் சேர்ந்தப்புறம் நல்ல மனுஷன் உங்ககிட்ட அடையாளம் கேட்குறதுக்காக நாங்கள் உங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணுறோம். அப்படி இல்லைங்க. நாங்கள் பார்க்க நீங்கள் நல்லா இருக்கணும். பெரிய பெரிய கலவரம் நடக்குதுல்ல, நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர், இந்த மாநிலம் விட்டு மாநிலம்லாம் சண்டை எதுனாலன்னா மனுஷனாக பார்க்கல. அவன் தெலுங்குக்காரன், இவன் கன்னடக்காரன், இவன் தமிழ்காரன், இல்லாட்டி இவன் என்னன்னா இவன் இந்து, இவன் முஸ்லீமு, இவன் கிறிஸ்டின்னு, இல்லாட்டி வேறு எதாவது இவன் வெள்ளையன், இவன் சிவப்பு. எங்கே பார்த்தாலும் மனித பிரிவினைவாதம் இருக்குது. இது எப்படி முற்றிலும் ஒழிஞ்சால் நல்லாயிருக்கும்? இப்போ கர்நாடகாவே இருக்குது, ஆந்திராவே இருக்குன்னா நம்ம நல்லபடியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல முடிவை ஒன்று எடுக்கலாம். அணை கட்டணும்னா ஊருக்கு நடுவில் எங்கன்னா கட்டினா நல்லாயிருக்கும். உனக்கும் தண்ணி வரட்டும், எனக்கும் தண்ணி வரட்டும். இல்லை என்கிட்ட கரண்ட் கொடுக்கணுன்னா நான் உனக்கு ஏன் கரண்ட் எடுக்க முடியல, அங்கே நான் என்ன உதவி பண்ணலாம்? அப்போ அவங்களுக்கு நானும் உதவியாக வாழ்கிறோன்னாவே பாகிஸ்தான் இந்தியாவே இருந்தாலும் உனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை, உனக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்துக்க, எனக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கன்னு ஒரு அண்ணன் தம்பி கூட உறவாடுற மாதிரி, ஒரு அக்கா தங்கச்சி, இல்லாட்டி ஒரு நண்பன் கூட உறவாடுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்துவோ முஸ்லீமோ நீயா இரு, மதம் எந்த மதமாக இருந்தால் நீ ஏதோ சாமி கும்பிட்றியோ கும்பிடு, நானும் கும்பிட்டுக்கிறேன், நீயும் கும்பிடு. இது மாதிரிலாம் பேசிக்கிட்டால் எங்கே வன்முறை வேறும்? யார் மேலே குண்டு போட்டுக்கணும்? இங்கே துப்பாக்கி சூடு, அவன் பெரிய ஆள், இவன் பெரிய ஆள், இவன் மோசமானவன், என்னங்க பிரச்சனை? இங்கே மனுஷனை ஒத்துக்கிட்டு வாழ முடியாது. அப்படி வாழ்கிற மனுஷனை ஒத்துக்காமல் செத்தப்புறம் நீங்கள் செலவைக்கலான்னு பார்க்குறீங்க. இது என்ன நியாயம்? உங்கள் மனசாட்சியை உறுத்தலையா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நிறைய பேர் ஆதரவாக கொடி பிடிச்சிட்டு அலையிறீங்களே, எங்காள் அவர் என்ன கொள்கையை சொல்கிறாருன்னு பார்க்கலையா? இப்போ நீங்கள் இந்த கூட்டத்தை ஆதரிக்கிற ஆள் சேர்ந்தாவே இப்போ இருக்கிற மனித கூட்டம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பாரதியாரை ஃபாலோ பண்ணுறவட்டும், பெரியாரை ஃபாலோ பண்ணாகட்டும், கலாம் ஐயா ஃபாலோ பண்ணுறாகட்டும், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, அந்த கூட்டம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல மனுஷனை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் எவ்வளோ நல்லா ஆகும்? இந்த நாடு நல்லா ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாடகம் மாட்டுறீங்க வெளியே வார்த்தைக்கு. அப்படின்னா அவர் எனக்கு பிடிக்கும், அவர் இந்த ஜாதி தான் இருந்தாலும் எனக்கு ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லுவார், அவர் இந்த மதம் தான் இல்லைன்னா ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லுவார். அப்போ ஊருக்கு வேஷம் போட்டிங்கன்னா ஊர் எப்படி தான் இருக்கும்? நீங்கள் மனசாட்சியோடு யோசிங்க, உண்மையாகவே உணருங்க. உண்மையாகவே ஜாதி மதம் ஒன்றுக்குமே ஆகாது. ஜாதி மதம் மொழி என்னன்னு பிரிச்சுக்கிறோம்ல, அதனால ஒரு பயனும் இல்லை. ஆனால் மனுஷன்ற விதத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நோக்கத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி நல்லாலாம் போகும்? செத்துட்டு அப்புறம் செலவைக்கிறதுக்கு நான் பேசவே இல்லை. உயிரோடு வாழும்போதே எங்கள் வல்லரசு கட்சிக்கு ஆதரவு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேருங்க. நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்க, எங்ககிட்ட என்ன தப்பு இருக்குன்னு பாருங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், எங்களுக்கு பேர் ஊர் இதில் அட்ரஸ் எல்லாம் சொல்ல அவசியம் இல்லை.
எங்கள் கண்ணு முன்னாடி அடிச்சுக்கிறாங்கள, பார்க்க கொடுமையா இல்லையா? நம்ம நாடு விட்டு நாடு தான் அடிச்சுக்கிறாங்க, அதனால தான் டிவியில் பார்க்க கஷ்டமாக இருக்குன்றான். ஆனால் நம்ம ஊர்லேயே ஒரு ஜாதிக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து தோட்டத்துக்காரன் அடிச்சுக்கிறாங்களே, வேற ஏதோ ஜாதிக்காரன்றனால. இந்த வன்முறை எங்கேருந்து வந்துச்சு? யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் அழிக்கணும்னா என்ன செய்யணும்? அப்போ அடிப்படையாக உங்கள் மனசுக்குள்ளே அது போனால் தானே உங்கள் பிள்ளைங்க மனசுலேயும் போகும். அப்போ எதிர்காலத்தில் யாரையும் வன்மமாக பார்க்க மாட்டாங்க. அப்போ சண்டை போடணுன்ற எண்ணம் எல்லாம் ஆயிரும். அப்போ மனிதனாக பார்க்கணுன்றது எப்போ வரும்? அதுக்காக தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் வருது. பூகம்பம் வருது, நல்லா இது தண்ணி ஒரே அடியாக பேஞ்சிருது. அந்த நேரம் உங்கள் ஜாதி மதம்லாம் காணாமல் போயிடுது. அப்போ இவ்வளோ வைராக்கியமாக இருந்தீங்களே, அப்போ கூட நான் மூழ்கி போயிடுறேன், யாரும் வந்து என்னை தூக்க வேணாம், இந்த மதத்துக்காரன் இல்லை, இந்த ஜாதிக்காரன் என்னை தொட வேணான்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி தான் கடவுள் உணர்த்தினேன். அவங்கள பல வகையில் வந்து மனுஷன்லாம் ஒன்றா எப்படியோ நல்லா இருங்கடான்னு சொன்னால், அந்த நேரம் சம்பவம் நடக்கும்போது மட்டும் நீங்கள் ஆமான்னு ஒத்துக்கிட்டு பழைய சோறு இல்லை யாரும் சோறு போட்டால் மட்டும் வாங்கி தின்னு விட்டு, இல்லை அவங்களோட சேர்ந்து போய் ஏதோ நல்லா பரவாயில்ல என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு வீடியோ போட்டு மறுபடியும் என் மதம் என் ஜாதின்னு பிடிவாதமாக திமிர் எடுத்து அலைஞ்சா இந்த நாடு எப்போங்க நல்லாகும்? அப்போ பாருங்க, புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் ஒற்றுமையாக எல்லாம் நல்லா இருக்குன்னு நோக்கத்தோடு செயல்படுது வல்லரசு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து வல்லரசில் பதவியில் நீங்கள் நிறைய பதவி வந்து பதவியில் சேர்ந்துக்கோங்க. வல்லரசு வந்தால் ஓட்டு போடுங்க, எங்களை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. உண்மையாகவே எங்கள் நோக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும். ஜாதி மதம் நாங்கள் பார்க்கல. முயற்சி பண்ணுங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். எதிர்காலம் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக ஆகிடும். நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் சத்தியமாக எங்களுக்கு செலவு வைக்க வேணாம். நீங்கள் நல்லா எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்க வழி பண்ணிங்கன்னாவே போதும். இங்கே எல்லாருமே செலவைக்கிற மாதிரி மனிதர்கள் ஆகிடும். தனி ஒரு மனிதனுக்கு செலவு வைக்கணும், ஒரு ஆள் கோடி பிடிச்சி பெரிய ஆளாக காமிக்கணும் இல்லை. எல்லார் மனசாட்சியோடு யோசிச்சோம்னா எல்லாம் மனுஷன், எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க என்ன வழியோ அதை நான் பண்ணிக்குவோம். வாங்க, ரொம்ப நன்றிங்க. அப்போது ஆட்சியாளர்கள் யாரும் வந்து இவங்க சுயேட்சையெல்லாம் இல்லை, யாரோ ஆட்டி வைக்கிறாங்க, அவங்க ஆடுறாங்க. இவங்க வேலை என்னடான்னா இவ்வளோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இப்படி தாங்கிறது. எந்த ஆட்சியாளர்களும் நம்ம வரையறுத்து நம்மளை பாதுகாக்கிறவங்களாலாம் இல்லை. தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இந்த அரசியலோ இல்லது இந்த இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களோ தரல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனி மனிதனுக்கு நாங்கள் காப்புரிமை தருவோம், வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவோம். இந்த நாட்டை வளமாக்குறது எங்களுடைய நோக்கமாக இருக்கும். இந்த நாட்டில் இந்த உலகத்தையே வளமாக்குறது ஒரு நோக்கமாக இருக்கும். எங்களுக்கு ஜாதி அடிப்படை இல்லை, மதம் அடிப்படையில் இல்லை, மொழி எங்ககிட்ட அடிப்படையில் இல்லை.